Hi, hello, welcome. This is number KRS Trending. This is my first face view video. Please support me. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு மொபைல் மேல வரும். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் 5 சோஷியல் மீடியா பத்தி ஒரு சின்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபேஸ்புக் வந்து அலெக்சாண்டர் நிறுவனம் உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது சோஷியல் மீடியாவை வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் வந்து 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதை நிறுவனர் பேர் வந்து மார்க் ஜக்கர்பர்க். அவர் தான் வந்து 2004ஆம் ஆண்டு ஃபேஸ்புக்கை வந்து முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த ஃபேஸ்புக்கோட சிறப்பம்சம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆல்பத்தில் 200 ஃபோட்டோ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ, ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்கோடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரியே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, உங்களை மாதிரியே சிந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் ஃபேஸ்புக்கோடைய சிறப்பம்சம். இந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா 2011க்கு அப்புறம் ஜூலையில் ஸ்கைப்போடு இணைஞ்சி ஃபேஸ்புக் மெசஞ்சர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது மூலிமா அன்லிமிட்டட் சேட்டிங், வீடியோ சேட்டிங் எல்லாமே பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த ஃபேஸ்புக் நிறைய நாட்டில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. சீனாவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நாட் அலோட். அதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாட்களையும் வந்து ஃபேஸ்புக் அலோடு இல்லை. அதுக்கு நிறைய மத காரணங்கள் கூறப்படுகிறது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யூடியூப் வந்து ஒரு வீடியோ தளம். இது பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 2006 அக்டோபருக்குள்ள கூகுள் வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வீடியோஸ் பார்க்குற ஒரு இணையதளமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 1.5 பில்லியன் வீடியோஸ்க்கு மேலே யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், பெஸ்ட் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக இந்த யூடியூப் வந்து இன்றைக்கி மாறி இருக்கு. ஸோ யூடியூப் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட டைமில் யூடியூப்போட வீடியோவை பதிவிறக்கம் செய்யலாம்னு சொல்லி யூடியூப் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் அதை குற்றமாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக பதிவிறக்கம் செய்யலாம்னு சொன்ன டைமில் அதை வச்சு தான் யூடியூப் சம்பாதிக்க போகிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த விஷயத்தையே அவங்க தடை பண்ணி இன்னி வரைக்கும் யூடியூப்ல வீடியோ டவுன்லோட் பண்ணுறது சட்டப்படி குற்றமாக வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ட்விட்டர், ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்குது ட்வீட் அப்படின்றது, அதை பேஸ் பண்ணி தான் ட்விட்டர் கொண்டு வந்தப்பட்டது. இதை கண்டுபிடிச்சது 2006ஆம் ஆண்டு யாக்கூப் உடோர்சி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ட்வீட் போகிறத, ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறத வந்து அவர் தன்னுடைய நடவடிக்கையாக வச்சுருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சோஷியல் மீடியா உருவாக்கப்பட்டது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியா எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமும் வந்து ஃபேஸ்புக் மாதிரி தான். அதுலேயும் வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான விஷயம், ஒரு வீடியோனா அது லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கணும், ஒரு ஃபோட்டோனா அது லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கணும், 4 inch 3 சைஸில் இருக்கணும்னு சொன்ன ரெக்கார்டை உடைச்சது வந்து இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமில் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் வந்தது. அதுவும் வந்து நிறைய மக்களால் நேசிக்கப்பட்டது, பகிரப்பட்டதுன்னு சொல்லலாம். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து கொள்றதுக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஐபேட், ஐஃபோன், ஐபாட் அப்படின்ற அதில் தான் பதிவிறக்கம் செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஏப்ரல் 2012ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமை ஃபேஸ்புக் நிறுவனம் வாங்கினதுக்கப்புறம் அது ஆண்ட்ராய்டில் வர ஆரம்பிச்சது. ஆண்ட்ராய்டில் வந்ததுக்கப்புறம் அதோடைய க்ரோத் பயங்கரமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது டிக்டாக் வைப்ரேஷன் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைல் எப்போ பார்த்து வைப்ரேட் டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைடன்ஸ் அப்படின்ற ஒரு சீன நிறுவனம் செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு இந்த டிக்டாக் அப்படின்ற ஒரு செயலியை கண்டுபிடிச்சாங்க. இதுவும் ஆஃப்கோர்ஸ் ஷார்ட் வீடியோ, அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவை ஈஸியாக மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு தான் பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் ஃபைனலாக வந்தாலும் இதோடைய க்ரோத் வந்து பயங்கரமாக இருந்தது. 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அதிகமான பேரால் டவுன்லோட் செய்யப்பட்ட ஆப் வந்து இந்த டிக்டாக் ஆப் தான். டிக்டாக் ஆப்பை பொறுத்தவரையும், தமிழ்நாடை பொறுத்தவரையும் நடன ஆபாச அசைவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் முத்துக்குமார் என்றவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனுவை போட்டார். அப்போது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த ஆப்க்கு வந்து தடை வச்சாங்க. அப்போது டிக்டாக் மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணி அந்த கேஸை வந்து உடைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து கூகுள் ஸ்டோர் மற்ற ஆப்பிள் ஸ்டோரோடு சேர்ந்து இந்த 59 ஆப்லாம் வந்து தடை விதிக்கும் போது டிக்டாக்கையும் சேர்த்து தடை வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வீடியோ ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.